நம்ம மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றோட நிலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்க்குறப்ப பவானி ஆற்று அப்படி பசுமையாக அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவானி ஆற்றுல மொத்தமாகவே குப்பை மட்டும்தாங்க நிறைஞ்சிருக்கு. என்னங்க இது ஆறா இல்லை குப்பை மேடா? பாருங்க, இங்கே நிறைய குப்பையும் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னா பவானி ஆற்றோட ஃபர்ஸ்டோட பசுமையான நிலைமையே இல்லைங்க. கிட்டத்தட்ட திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் எல்லாரும் அந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க. தண்ணியை குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவங்க. பொதுமக்கள் வீசி செல்லும் குப்பைகளால் மாசடைந்த ஆறு. களத்தில் இறங்கி சுத்தம் செய்யும் இளைஞர்கள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல ஓடும் வற்றாத ஜீவநதி பவானி ஆறு நடப்பாண்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறட்சியால வற்றும் நிலை உருவாகி இருக்குது. இதனால பவானி ஆற்றில் எங்கு பார்த்தாலும் சாக்கடை நீர், பிளாஸ்டிக் குப்பைகள்னு மேட்டுப்பாளையம் நகர பகுதிகளில் ஆறு கடுமையா மாசடைஞ்சிருக்குது. இது குறித்து பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்கள்ல போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களை மட்டும் போட்டுவிட்டு கடந்து செல்லும் நிலையில 4 இளைஞர்கள் ஒன்றிணைந்து களத்தில் இறங்கி அந்த குப்பைகளை சேகரிச்சு அப்புறப்படுத்தும் பணியை தொடங்கியிருக்காங்க. மேட்டுப்பாளையம் பவானி ஆற்று பாலத்தின் கீழ் மலை போல் குப்பைகளை பொதுமக்கள் வீசி செல்லும் நிலையில அந்த குப்பைகள் ஆற்றில் தேங்கி தண்ணீர் மாசடைந்து துர்நாற்றம் வீசிட்டு வருது. சாலையில் செல்லும் அனைவரும் கண்டும் காணாமல் போகும் நிலையில 4 இளைஞர்கள் இன்று அதனை ஆற்றில் இறங்கி சுத்தம் செய்து வருவதற்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க.